நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாசி இபாசி என்டிஎஸ் பர்மிட், குறிப்பாக வந்து இபாசி எஸ்பாசி இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனல்லையும் ரெகுலராக வந்து இபாசி எஸ்பாஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணல நிறையா பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது. அப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், ரிஜெக்ட் ஆகாமல் கண்டிப்பாக பண்ண முடியுமா, ரிஜெக்ட் ஆனால் ரீஅப்பீல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பாக வந்து எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான எல்லா வேலைவாய்ப்புகளையுமே போடுறோம். இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக வந்து நமக்கு வர்ற வேலைவாய்ப்புகள் தான். இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சிட்ட போனீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க வேலைவாய்ப்பு மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஏஜென்சியோட வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாசி இபாசி என்டிஎஸ் பர்மிட் இதுக்கு தான் வந்து அதிகமாக ரிஜெக்ட் ஆகும். அதே பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறது ரொம்ப குறைவு. ஓகேங்களா? இப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து பல ரீசன் இருக்கும், நிறைய ரீசன் இருக்கும். அதில் ஒரு சில ரீசன்ஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கம்பெனியில் வந்து கோட்டா இருக்காது, அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து இப்போ எஸ்பாஸுக்குனா ஒரு சேல்ரி, இபாஸுக்குனா ஒரு சேல்ரி, என்டிஎஸ் பர்மிட்னா ஒரு சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேல்ரி வந்துட்டு எம்ஓஎம்லேருந்தே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேல்ரிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து போட்டால் தான் இவருக்கு இவ்வளோ சேல்ரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டால் தான் அப்ரூவல் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து வேறு பாஸில் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், பிசிஎம் பர்மிட் இல்லை சிபிஆர் பர்மிட், மெரின் பர்மிட்டில் இல்லை டிஇபி பாஸ் ஏதாவது ஒன்றில் போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்து எஸ்பாஸோ இபாஸோ என்டிஎஸ் பர்மிட்டோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அப்ளை பண்ணல அதோட சேலரியும் இதோட சேலரியும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து உங்களோட ஆக்குபேஷன் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இவங்க சேலரி எவ்வளோ போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஸோ ரொம்ப சேலரி இப்போ ஹையாக இருக்குது அப்படின்னா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ அதிகமாக சேலரி கொடுக்குறீங்க, ஏற்கனவே இவர் இவ்வளோ தானே சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இதுக்காகவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக நான் இதுதான் காரணம்னு சொல்ல, இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சைடில் ஒருத்தருக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எதுக்காக அப்படின்னு கம்பெனி சைடில் கேட்கல. அவர் ஏற்கனவே வேலை பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் ரொம்ப லோவாக தான் வேலை பார்த்துருக்காரு. இப்போ வந்து ரொம்ப ஹையாக போட்டிருக்கிறதுனால கூட ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனி சைடில் இருந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கம்பெனியும் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சரி, அப்போ நம்ம எப்படி தான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஓஎம்க்கு மெயில் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. எம்ஓஎம்க்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிப்ளை வரும் அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, இதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நம்ம கரெக்டான எக்ஸாக்ட் ரீசனை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சில கம்பெனிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஅப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரீஅப்பீல் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கு தெரியலை, உங்களுக்கு சம்பளம் அதிகமாக போடணும்னு தெரியாமல் ரூல்ஸை கரெக்டாக படிக்காமையோ இல்லை ரூல்ஸை கரெக்டாக பார்க்காமலோ உங்களுக்கு வந்து சம்பளம் குறைவாக போட்டிருக்காங்க. அதாவது எம்ஓஎம்ல எஸ்பாஸ்னா இவ்வளோ சம்பளம், இபாஸ்னா இவ்வளோ சம்பளம், என்டிஎஸ் பர்மிட்னா இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த சம்பளம் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகணும். இது எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்கலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக போட்டதுனால வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஅப்பீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி போட்டு ரீஅப்பீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஅப்பீல் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனி வந்து ரீஅப்பீல் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு மோஸ்ட்லி ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது எல்லாமே ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது, யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் 90% வந்து இதுதான் காரணங்களாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்பெனி வந்து ரீஅப்பீல் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மோஸ்ட்லி ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா கோட்டா பிரச்சனை. அவங்களுக்கு வந்து இப்போ கோட்டா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை சிங்கப்பூரியன்ஸுக்கு வேலை கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர்ஸுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கோட்டா வந்து இவங்க சரியாக செக் பண்ணாமல் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து என்னென்னா இன்னொரு சிங்கப்பூரியனுக்கோ இல்லைன்னா ஒரு 2-3 சிங்கப்பூரிய சிட்டிசனுக்கு நம்ம வேலை கொடுத்தா தான் நீங்கள் ஒரு எஸ்பாஸ் ஹோல்டரை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்காது. சிங்கப்பூரியனை வந்து எடுத்து அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்போ வந்து நம்ம கோட்டா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் எம்ஓஎம்
எம்ஓஎம் சைடில் கோட்டா செக் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து வெப்சைட்லேயே வந்து இருக்குது. அதை கரெக்டாக ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் வந்து அப்ளை பண்ணல அது எல்லாத்தையும் செக் பண்ணி அப்ரூவல் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமே வந்து அப்ரூவல் கிடச்சிடணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிரான்னு சொல்லிட்டு வந்து குக்குக்கெல்லாம் வந்து ஆள் எடுக்கிற ஏஜென்சியை பற்றி போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அவங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனியோட பாஸையே வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 5வது நாள் அவர் வந்து அப்ளை பண்ணலே சொன்னார். கரெக்டாக 5வது நாள் நைட்டு 12 மணிக்கு மேலே அப்ரூவல் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இ பாஸுக்கு கரெக்டாக 5வது நாள் நைட்டு அப்ரூவல் வந்துருச்சு. 6வது நாள் அப்ரூவல் காப்பியை வந்து அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி இவருக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டாங்க. இது மாதிரி கரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5லேருந்து 6 நாளைக்குள்ளார அப்ரூவல் வரலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்பீங்க, எனக்கு வந்து 40 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கம்பெனி சைட்லேருந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஓஎம் சைட்லேருந்து கம்பெனிக்கு வந்து ஏதாவது மெயில் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரினா, இந்த மாதிரி இவரோட டாக்குமெண்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது, இவர் இந்த மாதிரி படிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்குண்டான சர்டிஃபிகேட் இல்லை, இதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில், இது மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எம்ஓஎம்லேருந்து கம்பெனி சைடுக்கு மெயில் அனுப்பி கேட்டிருப்பாங்க. இதை வந்து எனக்கு இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளார நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒன்று அந்த மெயிலை வந்து ஹெச்ஆர் சைட்லேருந்து பார்க்காம இருக்கலாம், இல்லை அவங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டைம் வந்து டிலே ஆகும். அந்த பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எம்ஓஎம் வெப்சைட்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்பெனிக்குன்னா ஏஜென்ட் மூலமாக தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட பேசி, ஆனால் என்னாச்சுன்னு கொஞ்சம் கேளுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏஜென்ட் வந்து கம்பெனிக்கிட்ட பேசுவாங்க. பேசி இந்த மாதிரி என்னாச்சு, இவருக்கு அப்ளை பண்ணது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க வந்து ரீசன் சொல்லலாம். இல்லை நாங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம், பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெண்டிங்கில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு எந்த வழியுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணி நான் பெண்டிங்கில் இருக்குது, நான் இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி அப்ளை பண்ணவே முடியாது. ஒரு இடத்துல வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒன்றா அப்ரூவல் ஆகணும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் அதுக்கப்புறமேட்டு உங்களால் அப்ரூவல் வந்து திருப்பி வேறு ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திருப்பி வந்து நான் உடனே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏஜென்சிகிட்ட பேசணும், கம்பெனியில் பேசணும். இந்த மாதிரி எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திருப்பி நீங்கள் ரீஅப்பீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். என்ன ரீசன்னு கேட்டு பாருங்கள். அங்கேருந்து சரியான ரீசன் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா ஓகே, அப்படி சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள். ரீஅப்பீல் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரீஅப்பீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சம்பளம் அதிகமாக போட்டு அப்ளை பண்ணுறதுக்கா, இல்லை கோட்டா ஏதாவது இன்னொரு ஆளை எடுத்துகிட்டு தான் அவருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலோ கம்பெனி சைட்லேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ரீஅப்பீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த ரீஅப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரீஅப்பீல் பண்ணாமல் அமௌண்ட் அட்வான்ஸையும் அதிக தொகையை வாங்கி வச்சுக்கிட்டு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போலாம் ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் வந்து ரீஃபண்ட் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீஅப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண சொல்லுங்கள். ரீஅப்பீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்பையும் உங்களுக்கு பெண்டிங்னு எம்ஓஎம் வெப்சைட்டில் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி வெயிட் பண்ணுங்கள். இந்த ரீஅப்பீல் பண்ணால் கண்டிப்பாக அப்ரூவல் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 தான் சான்ஸ் இருக்குது. அப்ரூவலும் ஆகலாம், ரிஜெக்டும் ஆகலாம். திருப்பி அப்பீல் பண்ணல உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்பையும் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி எனக்கு டோட்டலாகவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ரீஅப்பீல் பண்ணியும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அடுத்ததான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பி என்டிஎஸ் பர்மிட்டோ, எஸ்பாஸோ, இ பாஸோ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 4 to 6 months கழிச்சு இந்த பாஸில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடியே அப்ளை பண்ணுறேன், அப்ரூவல் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அப்படி அப்ளை பண்ணி அப்ரூவல் கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 4 to 6 months கழிச்சு திருப்பி அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்னா 4 to 6 மாதம் வந்து நான் எஸ்பாஸ் இ பாஸில் போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒர்க் பர்மிட் சைடில் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் எஸ்பாஸ் இ பாஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி வந்து ஒரு 4 to 6 months கழிச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி இப்போ வர்ற ஜாப் வேகன்சிஸ் எல்லாத்துக்குமே எஸ்பாஸ் இ பாஸ் இந்த என்டிஎஸ் பர்மிட்டாக இருந்துச்சுன்னா +2 சிங்கப்பூர் தான் கேட்குறாங்க. +2 சிங்கப்பூராக இருக்கணும், இந்த குறிப்பிட்ட டேட்டா பர்த்துக்குள்ளே பிறந்திருக்கணும். இது எல்லாமே எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் அப்ரூவல்
அப்ரூவல் கிடைக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றதுக்கு அப்ரூவல் கிடைக்கலையான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. ஆனால் ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கிறது இந்த மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தவங்க, ப்ளஸ் டூ சிங்கப்பூர், யார் சிங்கப்பூர் இதுக்கு முன்னாடி போகாதவங்க, இவங்களுக்கு அப்ரூவல் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க, போனவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ப்ளஸ் டூ சிங்கப்பூர் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆகுது, அதுக்கான ரீசன் என்ன, என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் ஜாப்லாம் வருது. நம்ம சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஐ தேவையில்லை அப்படின்னு சொல்லி, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ஆர்எம்ஐ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஜாப் வேகன்சிஸ் வருது. அதே மாதிரி எஸ்பாஸ் இபாஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க டிஇபி பாஸில் போனால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிஇபி பாஸில் போனாலும் நீங்கள் சரியான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் போக முடியும். ஸோ வந்து டிஇபி பாஸில் போனவங்க எஸ்பாஸ் இபாஸில் போக முடியும். நம்ம சைடில் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டிஇபி ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கும் ஜாப் வருது. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஜாபை வந்து முன்னாடி டெலகிராமில் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டுட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னென்ன ஜாப் வருதோ ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. உள்ளே போய் அந்த ஜாப் வேகன்சியை ஃபுல்லாக படிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாப் வேகன்சி வந்துன்னா மேலோட்டமாக அதை படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு இந்த வேலைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி டெலகிராமில் பேசுறது இல்லை, மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்லா உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்லி இப்போ எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, ஏஜ் லிமிட் கேட்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில பேர் கேட்குறாங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எனக்கு 1 வருஷம் தான் கூட இருக்குது, நான் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப்ளையிங் சார்ஜை பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற பட்சத்தில் தேவையில்லாமல் அது உங்களுக்கு லாஸ் தான். அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே முயற்சி பண்ணுறது நல்லது. எனக்கு எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் சீக்கிரமே வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிசிஎம் பர்மிட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு ஹை சேலரியில் நல்ல வேலையாக வேணும் அப்படின்னு நினச்சின்னா உங்களை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி தெளிவான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.